வணக்கம் குழந்தைகளா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வகுப்பு 1 தமிழ் பாடம் 12இல் உள்ள ஊஞ்சல் ஆடலாமா கதையை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஊஞ்சல் ஆடலாமா, ஆனால் இங்கே யாரெல்லாம் ஊஞ்சல் ஆடுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இதில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா? முதல்ல குரங்கு, அடுத்ததா குதிரை, கழுதை, யானை, பூனை, கடைசியா ஆமை. இவங்கெல்லாம் தான் இந்த கதையில ஊஞ்சலாட போறாங்களாம். கதை கேட்கலாம் வாங்க. முதல்ல ஒரு அழகான காட்டுல ஒரு மரத்துல ஒரு ஊஞ்சல் தொங்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா? இந்த ஊஞ்சலை சுற்றி நிறைய மிருகங்கள் இருக்கு. இவங்க எல்லாருமே நண்பர்கள். இந்த காட்டுல இவங்க ஊஞ்சலாட வந்திருக்காங்களாம். முதல்ல யாரு ஊஞ்சல் ஆடுறா பாப்போமா? குதிரை ஊஞ்சல் ஆடுகிறது. அந்த ஊஞ்சல்ல முதல்ல உட்கார்றது யாரு? குதிரை. குதிரையை யார் ஆட்டி விடுறா பாத்தீங்களா? யானை தான் ஊஞ்சலாட்டுது. அடுத்ததா குதிரை இறங்கினதுக்கு அப்புறமா கழுதை ஊஞ்சல் ஆடுகிறது. கழுதையும் யார் ஆட்டி விடுறா? யானை தான் ஆட்டி விடுது. ஊஞ்சல் ஆடுறதுனால எல்லார் முகத்துலயும் எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? அடுத்ததா யார் ஏறுறா? சிறுத்தை ஊஞ்சல் ஆடுகிறது. அடுத்ததா ஏறுறது சிறுத்தை. சிறுத்தை யார் ஆட்டி விடுறா பாத்தீங்களா? யானை தான் சிறுத்தைய ஆட்டி விடுது. இப்ப ஊஞ்சல் ஆடுனவங்க எல்லாரையும் காணும் பாத்தீங்களா? கழுதைய காணும், குதிரைய காணும். இப்போ அடுத்ததா யார் ஏறுறா பார்க்கலாமா? ஆமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஆமை முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? ஆமை அடுத்ததா ஊஞ்சல் ஆடுது. இதையும் யானை தான் ஊஞ்சல் ஆட்டி விடுது. இந்த கதையில கவனிச்சிங்களா குட்டீஸ்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடாம வரிசையா ஊஞ்சல் ஆடுறாங்க. எல்லாரையுமே ஆட்டி விடுறது யாரு? நம்ம யானை தான். அடுத்ததா யாருமே ஆடலையே, எல்லாரும் சோகமா இருக்காங்க. ஏன்? ஐயோ, பூனை ரொம்ப வருத்தப்படுது. ஏன்னா பூனைக்கு அடிபட்டுள்ளது. எப்படி ஊஞ்சல் ஆடும்? பூனைக்கு அடிபட்டிருக்கான். அது எப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆட முடியும்? உடனே என்ன பண்றாங்க? ஆட குரங்கின் உதவியுடன் பூனை ஊஞ்சல் ஆடுகிறது. இங்க பாத்தீங்களா? குரங்கு மரத்துல தொங்கிட்டு இருக்கு. அது பூனைய பிடிச்சிட்டு இருக்கு. குரங்கோட உதவியோட பூனை ஊஞ்சல் ஆடி சந்தோஷமா இருக்கு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். சண்டை போடக்கூடாது. நம்ம நண்பர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கஷ்டம்னா நாம அதை முடிஞ்ச வரைக்கும் சரி செய்ய பார்க்கணும்.